அஸ்ஸலாமு அலைக்கும். காலை நாஸ்டா ரவை, வெங்காயம், தக்காளி, கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு அரிஞ்சு போட்டிக்கிறேன். இது வெஜிடபிள் ஆயில் ஊற்றிக்கிறேன். இறக்கும்போது தான் கொஞ்சம் காணும், கொஞ்சம் கடைசியாக. ஏன்னா நெய் முதல்ல ஊற்றினா சீக்கிரமாக வேக மாட்டேங்குது. அதனால் லேட்டாக தான் கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி தான் எண்ணெய் ஊற்றணும், நெய் ஊற்றணும். சின்ன வத்தல், குட்டை வத்தல். இன்றைக்கி அந்த நெய் தான் சுட்டு போட தான் ஊற்றுவேன். தனியாக நெய் அதிகமாக சேர்க்கையில் சுட்டு போட நெய் ரொம்ப நல்லா இருக்குமா. அதுக்கு கறி ஊறுகாய் ஒரு வீட்டிலேருந்து போட்டு வந்துடு. கறி ஊறுகாய் எனக்கு போட தெரியாது. கறி ஊறுகாய் சொல்கிறாலும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போட தெரியாது. இவ்வளோ செம்ம விட்றேன். இது என்ன, இதே கிட்டத்தட்ட 150க்கு மேலே இருக்கும். இந்த கருவேப்பிலை, கடுகு, உளுந்து, பூண்டு, வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து. ரவை ஒரு 50 ரவை தான் கிட்ட போகிறேன். போதும், அல்ஹம்துலில்லாஹ். நெய் எண்ணெய் எல்லாம் உடைய திட்டமும் தொட்டுக்கிறது தான் இந்த ஊறுகாய். அப்போ ஊறுகாய் என்ன கறி போட்ட ஊறுகாய் நான் செய்யல. கறி ஊறுகாய் எனக்கு ஒரு வீட்டிலேருந்து வந்துச்சு. பிஸ்மில்லாஹ். தண்ணி ஊற்றிட்டேன். ரவை போடுறது பாருங்கள். பூண்டு 4-3 பூண்டு எப்போவுமே எல்லாத்துக்கும் மனம். தேங்காய் பால் இல்லை, அதனால் ஊற்றி 2 தேங்காய் பால் தான் ஊற்றுவேன். தண்ணி ஊற்றிக்கிட்டேன். சின்ன சாமான்லாம் நிறைய போட்டிக்கிறோம் இல்லையா, டேஸ்ட் ஆகிக்கும். ஒரு சுற்று கொதிச்சோம்னு தான் ரவையை போடணும். தேங்காய் இருந்து தான் வைக்கிறேன். தேங்காய் உருண்டை. தேங்காய் இல்லாமல் ஒன்றும் செய்ய ஓடாதுமா. சரி, ஒரு உருண்டை இன்றைக்கி போடுறேன். அரைச்சி வச்சு இப்போ தான் கவனிக்கிறேன். தேங்காய் பாலும் இல்லை, தேங்காய் பூவும் இல்லை, முடிஞ்சிட்டு. தேங்காயெலாம் விட்டால் தான் டேஸ்ட்டு கூட வைக்கும். அதை அரைச்ச உருண்டையில் ஒரு உருண்டை இந்திக்கிறேன். நான் அரைச்சும் யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாத்துக்குமே தேங்காய் பால் தான் அதிகமாக ஊற்றுவேன். அது இன்றைக்கி யார் வீட்லேருந்தே கொடுத்து விட்டாலும் தேங்காய் அரைச்சது வேணுமாண்டு உதவிக்கிட்ட பாயத்துக்கு. அதான் கொஞ்சம் தித்திப்பாக வைக்கும். குட்டை வத்தலை கண்டே வேணால ஒரு நிமிஷத்தில் கரைஞ்சிடும். கறி ஊறாக்கி அதையும் தொட்டு திண்டா ரொம்ப நல்லாக்கி. ஏதோ பழமும் வச்சுக்கிறோம். பழம் இல்லாட்டா எனக்கு ஒரு வாயாக வரும். இப்போ இதெல்லாம் டேஸ்ட்டு. இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தேன், ஒரு 3 தட்டுப்பட்டு. ரவையை பாருங்கள், 50 கிராம் இருக்குமோ 25 கிராம் இருக்குமோ சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு வெயிட் ரொம்ப குறவு. போடுற பாருங்கள். அதில் போட்டிக்கிறே தான் நம்ம இது கூட வேணாம் பொருள். இன்றைக்கி அண்டிப்பறிப்பு இல்லை, அதுவும் போடையில். கரெக்டாக தாளிப்புக்கு அது போடுவேன். என்ன செய்ய, ஒரு நாளைக்கு ஒரு பசையார் வேணுமா வைக்கிறேன். அப்படியே ஊஞ்சிடும். மூடியை கொடுத்தா திங்குற டைமில் கரெக்டாக ஆகிடும். சரிப்பா, இந்த ஊராய்க்கு அதுக்கு ரொம்ப டாப் ஆகிக்கும். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலை பசி அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.